குடும்பத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரே காரணம் நீங்க பண்ண எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. தோல்விதான வெற்றிக்கான முதல் படி. ஆடத் தெரியாத சிலுக்குக்கு கால்ல சுளுக்கம். நாங்க தேடி வந்ததை மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க. 1000 சாதாரணமான கூனை அப்புறம் 1000 சாதாரணமான ஷூரிக்கன் வேணும். முட்டாளுங்க தான் நார்மலான விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. கேட்டது மட்டும் போத்திட்டு கூடிய போதும். எவ்வளவு பெருசு! இது எல்லாமே எனக்குதான். இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. உன்னை விடாம நான் எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போக போறேன். மேஜி, நருட்டோ 2 பேரும் சமத்து புள்ளையா எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்க பாக்கலாம். எனது தொலைஞ்சு போன ஒரு பறவையை தேடி போகணுமா? கம் ஆன், இதெல்லாம் சின்ன குழந்தைங்க மிஷன். ஓடுறதே இந்த பறவைக்கு வேலையா இருக்கும் போல இருக்கே. என்ன எதுக்காக வர சொன்னீங்க லேடி ஹோக்காகே? நீங்க ஒரு டீமுக்கு கேப்டன் ஆக போறீங்க. என்ன சொன்னீங்க? டீம் கேப்டனா? மெஜியோ இல்ல ஈனோவியோ அனுப்பலாம்ல. அவங்க எல்லாருமே மத்த மிஷன்ல இப்ப பிஸியா இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எவ்வளவோ இடம் இருக்கு. அந்த ஆஸ்ட்ரிச் எதுக்காக தப்பிச்சு இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஸ்ட்ரிச் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா ஐய கால்ல நவனமங்குதியா. ஆக்ஷன் ஆரம்பிங்க, அலற விடுவோம். அது சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரே டீம்ல இருந்திருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகமும் இல்ல. கடைசியா நான் வந்தாதான் நல்லதுன்னு தோணுது. எதுக்கு? கண்மூடித்தனமான ஒருத்தரை பின்னாடி வச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களை பத்தி நோட்டம் சொல்றது ரொம்பவே ஈஸியான விஷயம். சார்வால் எப்படி? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பறவை எங்க ஒளிஞ்சிருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த விஷயம், அந்த ஆஸ்ட்ரிச் பார்க்க எப்படி இருக்கும்னு மட்டும் தான் தெரியும். அது எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? கடவுளே! லேடி ஹோக்காகே, கூறுகட்ட மிஷனுக்கு கூறுகட்ட டீம் அனுப்பியிருக்கீங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? தென்பாண்டி சீமையிலே